தீபக் நம்ம ஊரை விட்டு வந்து இப்படி வந்து குளிரில் வந்து மாட்டிட்டு தவிக்கிறோம். என்ன பண்ணலாம்? இதே நம்ம ஊரில் இருந்தால் இந்நேரம் பாண்டிச்சேரியா இல்லை கோவா போயிருக்கலாம். என்ன பண்ண எங்கேயா போயிடலாமா? எங்கே போகிறோம்? எங்கேயாவது ஜமாயிச்சிட்டு வருவோமா? ஜமைக்கா போகிறோம். வெல்கம் பேக். நம்ம இப்போ டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டில் இருக்கோம். டெர்மினல் 1ல் இருக்கோம். இங்கேருந்து எல்லாம் ஃபாரின் ஃப்ளைட்டுக்கு வெளிநாடுகளுக்கு வந்து ஃப்ளைட் வந்து போகும், டிபார்ச்சர். இப்போ மோண்டிகோ பேக்கு வந்து போகிறதுக்காக நாங்கள் வந்தோம். ஃப்ளைட்டு டிலேடு, 5 மணி நேரம் டிலேடு. ஸோ அதான் நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுறோம், கிளம்பிட்டோம். கேமரா தூக்கிட்டு நாங்கள் vlogging பண்ணுவோம். அப்படியே டொரண்டோ இந்த ஏர்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தீபக், ஒரு வழியாக நம்ம தலைவரை செக்யூரிட்டி செக்கப் முடிச்சாச்சு. செக்யூரிட்டி செக்கப்பை முடிச்சிட்டோம். நாங்கள் கையில் ட்ரோன் வச்சுருந்தோம், அதனால் கொஞ்சம் பீதியாக தான் இருந்தோம். திக் மூமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பக்காவாயிட்டோம். அப்படியே அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் எடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் லைவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ. ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே ஏர்போர்ட்டில் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு ஷூட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நான் எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் வந்து எப்பயுமே கையில் எடுத்து ஷூட் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். ப்ரோ இப்போ செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போர்டிங் ஹால் போய்கிட்டு இருக்கோம். அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். எங்கள் ஃப்ளைட்டுக்கு இன்னொரு 2 hours இருக்குது. பட் நாங்கள் ஏர்லியாகவே செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சிட்டோம். கையில் கேமராஸ் எல்லாம் இருந்ததுனால இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஃப்ரண்ட் ஃபஸ்ட் டே வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சாச்சு. கீழே போர்டிங் ஹால் போகிறதுக்கு முன்னாடி டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டில் இருக்க டியூட்டி ஃப்ரீ ஷாப் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். தீபக் ஜமைக்கா கரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. பியர்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுடைய டியூட்டி ஃப்ரீ ஷாப். டியூட்டி ஃப்ரீ ஷாப்னா அதான் எல்லாருக்கும் தெரியும், டியூட்டி டேக்ஸ். அது வந்து நம்ம கட்ட தேவையில்ல. ஸோ டேக்ஸ் இல்லாமல் வாங்கலாம். ஏர்போர்ட்டில் வந்து நிறைய லைக் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து டேக்ஸ் இல்லாமல் கிடைக்கும். February 15 இது வந்து சைனீஸ் நியூ இயர் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ஏர்போர்ட்டில் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பையும் வந்து கொஞ்சம் அந்த சைனீஸ் லேண்டன் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்லேயே முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு உங்களை நான் காட்ட போகிறேன். என்னோட ஃபேவரட்டான செக்மெண்ட் வாட்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாசில் வாட்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபாசில் வாட்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $150. அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 7500 பக்கம் வரும். ஆனால் நீங்கள் உண்மையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் எல்லாமே வந்து லைக் 200, 225 அப்படின்னு இருக்குது. எல்லாமே ரீசனபிளாக இருக்குது. இதனால தான் வந்து நம்ம வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. You
நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போர்டிங் ஹால், இந்த போர்டிங் ஹாலில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுற அதே டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்டர்நெட் சர்வ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ஃபுட் சாப்பிட்லாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கும். எங்களுடைய ஃப்ளைட் வந்து 6 hours டிலே. ஸோ அதனால் வந்து ஏர்லைன் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி லஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்காங்க கரெக்ட். $20 வர்த் ஆஃப் லஞ்ச் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போது லீ கிச்சனுக்கு வந்துருக்குறோம். இங்கே தான் ஊசி சோறு கொடுக்குறாங்க, அதனால் இங்கே வந்துருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. சைனீஸா ஜாப்பனீஸான்னு தெரியல, பட் இங்கே வந்துருக்குறோம். சாப்ஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் சத்தியமாக யூஸ் பண்ண தெரியாது. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச என்ன விதவிதமாக போட்டிருந்தானுங்க, நமக்கு அதெல்லாம் வந்து பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. அதனால் நம்ம ஸ்டிக்ஸ் டு பேசிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ஒரு ஷ்ரிம்ப் ஒரு இது சாப்பிட்டு அப்படியே பேக்கப் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். என்ன தீபக், நமக்கு ஃப்ளைட்டு வருமா வராதா? வருமா இல்லை வராதா? சுற்றி டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து போர்டிங் பண்ணுறாங்க இப்போது. ஃபைனலாக போர்டிங் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறேன். வாங்க உள்ளே போகலாம். Hi, 34A. Okay, first up. Thank you. ஃப்ளைட் உள்ளே வந்து என்னுடைய சீட்டில் உட்காந்துட்டேன், விண்டோ சீட். காலைல 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 மணி. இப்போ தான் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம். எனக்கு காலையில் 9 மணிக்கு கிளம்ப வேண்டியது ஃப்ளைட். இப்போ வந்து 2:45க்கு டேக் ஆஃப் ஆக போகுது. ஜமைக்கா வந்து எப்படியும் லோக்கல் டைம் 6:30க்கு அங்கே போய் சேருவோம் நினைக்கிறேன். 4 hours 3 hours 50 minutes ஜர்னி. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.